இந்த தேர்தலிலே புதிதாக திடீரென்று நேற்று பெய்த மழைக்கு முளைத்த காளான் போன்ற ஒரு கட்சி எங்களுக்கு சவாலாக இருக்கிறதாக சொல்கிறார். அவர்கள் நேற்றுத்தான் முளைத்தவர்கள் என்பதை இந்த 6 மாத காலத்திலே திரும்ப 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 நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த 6 மாத காலத்திலே நாட்டை எப்படியாக நிர்வகிக்கிறார்கள் என்று பார்த்தால், இந்த சைக்கிள் ஓடுறவர்களுக்கு தெரியும், கொஞ்ச நேரம் உலக்கி போட்டு பிறகு ஃப்ரீ வீலில் போகிறது. அப்படியே அப்போ இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கம் உலக்கி போட்டு விட்டதை அப்படியே ஃப்ரீ வீலில் போகுது. பொருளாதார கொள்கை அப்படியாகத்தான் போகுது. பொருளாதார கொள்கை அப்படியாகத்தான் போகிறது. ஏனென்று சொன்னால், சர்வதேச நாணய நிதியத்தின் பக்கமே தலை வைத்து படுக்கக்கூடாது என்ற அடிப்படை பொருளாதார கொள்கையை கொண்ட இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒற்று மாற்றமும் இல்லாமல் சர்வதேச நாணய நிதியத்தோடு செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்க செய்த, அவர்களுடைய வார்த்தையிலே நியோ லிபரல் வாதியான ரணில் விக்ரமசிங்க செய்த ஒப்பந்தத்திலேயே எந்தவித மாற்றமும் இல்லாமல் அப்படியே ஃப்ரீ வீல்ல ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு மாற்றமும் கிடையாது. தேர்தலுக்கு முதல், ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் பல வகையான குறைபாடுகளை சுட்டிக்காட்டினார்கள். அவைகள் குறைபாடுகள் தான், நாங்களும் சுட்டிக்காட்டினோம். உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு என்று சொல்லிவிட்டு, அந்த கடன் மறுசீரமைப்புக்கு தேவையான பணம் முழுவதையும் தொழிலாளிகளுடைய சேமிப்பிலே இருந்து மட்டும், சேமலாப நிதியிலே இருந்து மட்டும் எடுத்து அந்த கடன் மறுசீரமைப்பை செய்ததை நாங்களும் கண்டித்தோம், இவர்களும் கண்டித்தார்கள். இன்று அவர்களுடைய பிரதி அமைச்சராக இருக்கிற ஒருவர் அதை நீதிமன்றத்திலே சவாலுக்கு உட்படுத்தினார். நான் அவருடைய சட்டத்தரணியாக ஆஜரானேன். இந்த உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு தொழிலாளர் வர்க்கத்துக்கு முற்றிலும் பாதகமானது என்று சொல்லி நீதிமன்றத்துக்கு போனோம். ஆனால் இன்று அவரும் ஒரு அமைச்சர், இந்த அரசாங்கமும் இவை எல்லாவற்றையும் நாங்கள் மாற்றி அமைப்போம் என்று சொன்னார்கள். அதிலே ஒரு சிறு மாற்றம் கூட, ஒரு முற்றுப்புள்ளி கொமா கூட மாற்றவில்லை. அப்படியே ரணில் விக்ரமசிங்க என்ன விதமான ஒப்பந்தத்தை சர்வதேச நாணய நிதியத்தில் செய்தாரோ, எந்த ஒப்பந்தத்தை முதலாளித்துவ ஒப்பந்தம் என்று கடிந்து கொண்டார்களோ, அதே ஒப்பந்தத்தை அப்படியே பாதுகாப்பாக ஃப்ரீ வீலில் கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனபடியால் தான் ரணில் விக்ரமசிங்கவே சொல்றார், இது எல்போர்டு அரசாங்கம், இது எல்போர்டு அரசாங்கம். இவருக்கு வாகனம் ஓட்ட தெரியாது. அதில் பட்டம் பெற்றவர் வைத்தியர் என்ற ஒருவர் இருக்கிறார். அவர் வாயே திறக்கிற இல்லை, திறந்தா போச்சுன்னுட்டு பேசாமல் இருக்கிறார். அவருக்கு தெரியுது, புத்திசாலி, படித்தவர், வாயை இறுக்கி மூடிக்கொண்டு இருக்கிறார். என்றால் என்னத்தை சொல்றது மக்கள்கிட்ட? நான் என்னத்தை சொல்றது? ஒரு தடவை வாயை திறந்து சொன்னார், நாங்கள் சொல்கிற ஒன்றும் மேல் கேட்க மாட்டினோம், தைட்டி வேற பெரிய கட்டவர் சொன்னார், நாங்கள் சொல்கிற ஒன்றும் அங்கே கேட்கப்படாது என்று உண்மையை சொல்லி போட்டார். அந்த உண்மையை சொன்னதால என்னவோ அவரை இனி கதைக்க வேணாம்னு சொல்லிட்டாங்களோ தெரியல. அதுக்கு பிறகு மூச்சு கூட கிடையாது, பேசாமல் இருக்கிறார். மற்ற 2 பேரும் இனித்தான் கதைக்க பேச பழக வேண்டிய ஆக்கள். நாங்கள் தான் நாட்டிலேயே யாழ்ப்பாணம்தான் படிப்புக்கு பெயர் போனது, படித்தவர்களை எல்லாம் புகழுகிற இடம் என்றெல்லாம் பெரும் பெருமையோடு பேசிக்கொண்டிருந்த நாங்கள் இப்பொழுது எங்களுடைய மக்கள் வெக்கப்பட்டு போய் இப்படியான பிரதிநிதிகள் எல்லாம் எங்கள் சார்பாக யாழ்ப்பாண பிரதிநிதிகள்
என்ற பெயரோட இவரெல்லாம் போயிருக்கிறார்கள். பாரியதொரு இழுக்கு நடந்து விட்டது. நடந்தாலும் அதை உணர்ந்தவுடனே அதை திருத்தி அமைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் உடனடியாகவே எங்களுக்கு வந்துவிட்டது. இப்ப பிரகாஷ் சொன்னார், இந்த ஜனாதிபதி செய்கிறதெல்லாம் தேர்தலுக்கு மேலே தேர்தல் வச்சு கொண்டிருக்காங்க. சரி, அது நல்ல விஷயம் தானே. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எப்போ நடந்திருக்க வேணும், அதை பின்போட்டு இப்போ நடக்கிறது நல்லது. ஏனென்றால் இந்த எல்போர்ட் போட்டுக்கொண்டு போறவர் பாஸ் பண்ணிட்டாரா இல்லையான்னு இதில் மக்கள் ஒரு தீர்ப்பு சொல்லலாம். மிக விசேஷமாக யாழ்ப்பாண மக்கள் அந்த தீர்ப்பை சொல்லியே ஆக வேணும். யார் ஊழல் செய்தது? எங்களுடைய சபைகள் ஏதாவது ஊழல் செய்ததா? தமிழரசு கட்சி, நான் விசேஷமாக சொல்றேன், தமிழரசு கட்சியுடைய நிர்வாகத்தில் இருந்த எந்த சபையாவது ஊழல் உள்ளானதா? நீங்கள் நியமித்த சபாநாயகரை போல இல்லவே, நீங்கள் நியமித்த சபாநாயகரை போல இல்லவே. இன்று வரைக்கும் அவர் தன்னுடைய படிப்பு சான்றிதழை காட்ட முடியாமல் இருக்கிறார். ஏன் காட்ட முடியல? பொய்யான பட்டம் ஒன்றை தனக்கு சூட்டி அங்கே போய் சபாநாயகர் கதிரையிலே அமர்ந்து ஒரு நாட்களுக்குள்ளே அது சவாலுக்கு உட்படுத்தப்பட்ட உடனே ஐயோ பிடிபட்டுட்டோம், இறங்கு. அவர் சொன்னார், அது கொஞ்சம் நாள் எடுக்குது, இந்த யூனிவர்சிட்டியிலேருந்து அது சர்டிஃபிகேட் எடுக்கிறது கொஞ்சம் நாள் எடுக்குது, அது வரைக்கும் நான் இறங்கி இருக்கிறேன். எத்தனை நாள் ஆயிட்டுது? 6 மாதம் ஆயிடுச்சு. நாங்கள் நினச்சோம் ஒரு 6 நாளில் வந்துட்டு மாக்கும் சர்டிஃபிகேட். 6 மாதம் ஆகுது, இன்னும் வரையில. யார் ஊழல்வாதி? நான் ஜனாதிபதி நேரடியாக கேட்கிறேன், யார் ஊழல்வாதி? உங்களுடைய கட்சியில இருந்து நீங்கள் தெரிந்தெடுத்து பாராளுமன்றத்தின் தலைவராக, நாட்டினுடைய 3வது பிரஜையாக நீங்கள் நியமித்த நபர் ஊழல்வாதியா இல்லையா? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். இன்று வரைக்கும் தன்னுடைய சான்றிதழை காட்ட முடியாமல் இருக்கிறாரே, அவரை முதல்ல பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குங்கள். நல்லாட்சி, முறைமை, ஊழலுக்கு எதிரானவர்கள் அப்பட்டமாக தெரியுது. நான் நினைத்தேன் ஒரு 2 வருஷம் தேவையாக்கும், இதெல்லாம் தெரிய வர்றதுக்கு. கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்தை போல 2 வருஷம் தேவையான இவர்களுக்கு 2 வருஷம் கூட தேவையில்லை. 6 மாதத்திலேயே பிரகாஷ் சொன்னது போல அந்த சிவப்பு சாயம் வெளுத்து விட்டது. மற்ற தமிழ் கட்சிகளை நாங்கள் விமர்சிப்பதில்லை என்றால் அந்த பணிக்கு நாங்கள் ஆளாக போகக்கூடாது. நாங்கள் தான் பிரதான கட்சி, நாங்கள் தான் பெரிய கட்சி. வடக்கிலேயும் கிழக்கிலேயும் இருந்து சகல தேர்தல் மாவட்டங்களில் இருந்து ஒரு பிரதிநிதியாவது பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிற கட்சி எங்களுடைய கட்சி மட்டும்தான், வேறு எந்த கட்சியும் இல்லை. மற்ற கட்சிகள் ஒருவர் இங்கே இருந்து இன்னொருவர் அங்கே இருந்து வேறு இடத்துல இருந்து ஒருவர் சுயாதீனம் இருக்கிறார்கள். ஆனால் பாராளுமன்றத்திலே இன்றைக்கு 3வது பெரும் கட்சியாக இருப்பது இலங்கை தமிழரசு கட்சி. அப்படி இருந்த போதிலேயும் இந்த உதிரி தமிழ் கட்சிகளை நாங்கள் விமர்சிக்கிறோம் இல்லை. உதிரியெல்லாம் இருந்துட்டு போட்டு நாங்கள் விமர்சிக்க போகிறோம். அவர்கள்ட்ட பரப்புரையை பார்த்தீங்கன்னா அது எல்லாவற்றையும் விட மோசமாயிருக்கு. ஏதோ சுமந்திரன் தான் ஏதோ ஜனாதிபதி தேர்தல் நிற்கிற மாதிரி அவரை தான் நான் வேட்பாளரே இல்லையப்பா, ஏன் இவ்வளவுக்கெல்லாம் புத்தி புரியுறீங்கள்? ஒழுங்காக எங்களுடைய இனத்துக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்தை எதிர்கொள்வதற்கான நியாயமான முறையிலே அந்த ஆபத்து எங்கே இருந்து வருகிறது உங்களுக்கும் தெரியும். வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.